2022லேருந்து 2025 வரைக்கும் தலைவரா இருந்த அன்புமணி நீக்கம், திடீர் நீக்கம். எதனால? என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா, கூட்டணியில சேர்றதுல இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்பா ஒரு நல்ல முடிவு எடுத்து வச்சிருப்பாரு. அந்த தேர்தல்ல அந்த கூட்டணியில போனா ஜெயிக்கலாம்னு இருக்கும். மகன் வந்து மாறி முடிவு எடுப்பாரு. அப்ப அந்த கூட்டணி போனோனே ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. இன்னொரு தேர்தல்ல மகன் நல்லா முடிவு எடுத்து வச்சிருப்பாரு. அப்பா வேற முடிவு எடுப்பாரு. அந்த முடிவும் தப்பான முடிவா இருக்கும். கடைசியில ஒண்ணும் இல்லாம போகும். இந்த மாரி 1, 2 தவிர பெரும்பாலும் இவங்க காத்தடிக்கிறம்போது மாவு வைக்கிறது, மழை பெய்யும்போது உப்பு வைக்கிற வேலைய தான் பண்ணியிருக்காங்க. 2019லயும் திமுக கூட்டணிக்குள்ள போ வேண்டியது. மகன் பேசிட்டு போறாரு. அப்போ ஒரு 7 சீட்டு என்னமோ குடுக்குற மாரி ஒரு பேச்சு இருந்தது பார்லிமென்ட்ல. அன்னைக்கு அது கிடைச்சிருந்தா 7ம் அடிச்சிருப்பாங்க அவங்க. 2024ல ஏடிஎம் கூட போயிருந்தா குறைந்தபட்சம் தர்மபுரியாவது ஜெயிச்சிருக்கலாம். அந்த சான்ஸையும் விட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் 2 பேரும் மாத்தி மாத்தி தப்பான முடிவு எடுப்பாங்க. தப்பான முடிவு எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால கட்சி ஒண்ணும் இல்லாம போகும். இல்லாட்டி இன்னைக்கு அவங்க வேற லெவல்ல இருக்கலாம்.